வணக்கம். அக்டோபர் 25ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீமுடைய அடுத்த ரவுண்ட் ஓப்பன் ஆகுதுங்க. அக்டோபர் 25ஆம் தேதி ஓப்பன் ஆகி அக்டோபர் 29ஆம் தேதி முடிவடையுது. இதற்கு நிர்ணயித்திருக்கிற விலை 1 கிராமுக்கு 4765 ரூபாய். ஆன்லைனில் பேமெண்ட் செய்கிறோம் அப்படின்னா இதிலிருந்து 50 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும். ஆர்பிஐ உடைய சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்னன்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஃபிசிக்கல் கோல்டில் முதலீடு செய்வதற்கும் ஆர்பிஐ உடைய கோல்டு பாண்ட் ஸ்கீமில் முதலீடு செய்வதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கதை வடிவத்தில் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ஐசிஐசிஐ பேங்க் இன்றைக்கி கலக்கி இருக்கிறாங்க. இந்த வீடியோ சேர நேரத்தில் இன்ட்ராடேயில் 13% அதிகரித்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அது கூட காரணமாக இருக்கலாம். விரைவாக பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5511 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. இது ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது 30% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது 25% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் கம்மியாக இருக்குங்க. 4.82% 33 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சீக்வென்ஷியலி விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் விழுந்திருக்கு. அதாவது 0.33%. நெட் என்பிஎஸும் கீழே போயிருக்கு, கிட்டத்தட்ட 1%. டிசம்பர் 2014ஆம் ஆண்டிலிருந்து பார்க்கும்போது இதுதான் இருக்கிறதுலே குறைவானதுன்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கொரோனாக்குரிய லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. சில தளர்வுகளை அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. சினிமா தியேட்டர்ஸில் 100% சீட்டிங் கெப்பாசிட்டியுடன் சேவையை துவங்கலாம்னு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சனிக்கிழமை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டது. 1140 புது கோவிட் கேசஸ் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். 17 இறப்புகளும் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். எஸ் பேங்க் குறித்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியின்படி மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு பிரசாந்த் குமார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எஸ் பேங்கிடம் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அடுத்த ஆண்டு, அதாவது மார்ச் 2022 எதுவுமே இருக்காது. அனைத்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸையும் அவங்க அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்பனை செய்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 14 ஆண்டு கழித்து தீப்பெட்டியுடைய விலை உயர்த்த போவதாக செய்தி வெளியாயிருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு தீப்பெட்டியுடைய விலை ₹1 2 மாற்றம் செய்யப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கடந்த மாற்றம் எப்போ வந்திருக்குன்னா 2007ஆம் ஆண்டில் 50 பைசா உயர்த்தினாங்க. அதுதான் கடைசி. அதற்கப்புறம் 14 ஆண்டு கழித்து இப்போ ஒரு தீப்பெட்டியோட விலை உயர்த்த போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க செய்தியில். பிரதீப் ஓவர்சீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை டீலிஸ்டிங் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி வெளியே இருக்குங்க. அக்டோபர் 14ஆம் தேதி தான் பிஎஸ்சியில் இது கடைசியாக ட்ரேட் ஆனது. இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இந்த கம்பெனியுடைய ரெசல்யூஷன் பிளானுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி செய்தி வெளியாயிருக்கு. அப்போலோ டயர்ஸ் லிமிடெட் அவங்களுடைய 2 ப்ராடக்ட்ஸை லான்ச் செய்கிறாங்க. ஒன்று அவங்களுடைய பேசஞ்சர் காருக்கு, மற்றொன்று அவங்களுடைய 2 வீலர்ஸ்க்கு. 2 ப்ராடக்ட்ஸும் டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்காகத்தானு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. 1200 கோடி மதிப்பிற்கான நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு கிரைசில் AAA ஸ்டேபிள் வழங்கியிருக்கிறாங்க. முன்னையும் அதே ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதுவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX இன்னைக்கு இன்ட்ராடேயில் 8% விழுந்தது. கம்பெனி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ரெவென்யூ கன்சாலிடேட்டடுங்க கீழே போயிருக்கு 30%. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 32.66 கோடி. ஸோ ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ கீழே போயிருக்கு 30%. இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். தத்துவ சிந்தன் ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல கலக்கி இருக்கிறாங்க. 17% அதிகரித்தது. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்டர் 16%, இயர் ஆன் இயர் 106% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் 40%, ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 811% அதிகரிச்சிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அவங்களுடைய வாகனங்களை ஈராக்கில் விற்பனை செய்வதற்காக ஒரு புது டீலருடன் ஒப்பந்தம் செய்வதாக செய்தி வெளியாயிருக்கு.
கோஃபோஜ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. பழைய பேர் என்ஐடி லிமிடெட் நினைக்கிறேன். அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 19% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் செய்யும்போது ரெவென்யூ 7.4% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேரிசன்ல கம்பெனி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹13. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 8ஆம் தேதி. இந்த பேமெண்ட் அடுத்த 30 நாட்களுக்குள்ளார செய்யப்படும்னு கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 11% விழுந்தது. கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் ரிசல்ட் ரியாக்ஷனா கூட இருக்கலாம். கவர்மெண்ட் 10,000 கோடி ரூபாய் பாரத் பாண்ட் ETF வழியாக டிசம்பர் மாதத்திற்கு உள்ளார ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு யோசனையில் இருப்பதாக ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி வெளியே இருக்கு. பாரத் பாண்ட் குறித்து நம்ம டீட்டெயில்டாக வேறொரு வீடியோவில் பேசியிருக்கோங்க. AAA ரேட்டட் பப்ளிக் செக்டர் கம்பெனிகளில் தான் முதலீடு செய்கிறாங்க. அங்கே இருக்கிற டெப்டில் முதலீடு செய்கிறாங்க. ஸோ அது குறித்து நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் வேறொரு வீடியோவில். இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும்தான் மாறும். புதுசாக ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஷ் டிவி குறித்து ஒரு செய்தி வெளியே இருக்குது. நமக்கு முன்னே ஒரு செய்தி தெரியும். டிஷ் டிவிக்கும் எஸ் பேங்க்கும் இடையே இருக்கிற பிரச்சனை, ஜீக்கும் இன்வெஸ்கோ குரூப்புக்கும் இடையே இருந்த அதே பிரச்சனை தான் டிஷ் டிவிக்கும் எஸ் பேங்க் இடையும் இருக்குது. எஸ் பேங்க் வந்து டிஷ் டிவியுடைய MDயை வெளியேற்றம் செய்ய வேண்டும்ன்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி டிஷ் டிவி கொண்டு வர போகிற 1000 கோடி மதிப்பிற்கான ரைட்ஸ் இஷ்யூவை எதிர்க்கிறாங்க எஸ் பேங்க். இது எதிர்க்காமல் அதை அனுமதிக்க வேண்டும்ன்ற மாதிரி டிஷ் டிவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பணம் வந்தால்தான் அவங்க பிஸ்னஸ் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அன்கன்ஃபர்ம்டு செய்திங்க. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் லிமிடெட் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டருடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. யார்கிட்ட இருந்து அப்படின்றதும் கம்பெனி சொல்லலை. ஒரு ஸ்காண்டினேவியன் ஆட்டோமோட்டிவ் OEM கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க. டாட்லா டெய்ரி இன்னைக்கு இன்ட்ராடேல 8% விழுந்தது. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ₹30 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் 42.5 கோடி. ரெவென்யூ அதிகரிச்சிருக்குங்க. 566 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 461 கோடிகள். ஓம்கார் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. கம்பெனியுடைய போர்டு ₹50 கோடி வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. ஆனால் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இந்துஸ்தான் ஜிங்க் குறித்து ஒரு செய்தி வெளியே இருக்குது. அந்த செய்தியின்படி நிலக்கரி தட்டுப்பாடு இருப்பதனால அது இந்துஸ்தான் ஜிங்குக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வெளியே இருக்குது. அதே செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்துஸ்தான் ஜிங்குடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு மாற்று திட்டம் கையில் வச்சிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இம்போர்ட்டட் ட்ரை ஃபியூவல் சப்ளை மார்ச் வரைக்கும் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நிஃப்டி குறித்து மணி கண்ட்ரோலில் சார்ட்வியூ India.in உடைய நிறுவனர் மசார் மஹமூத் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 17,900 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய பார்வையில் அது கீழே விழுந்தது, அதற்கும் கீழே போச்சு க்ளோசிங் பேசிஸ்லன்னா 10லிருந்து 15% நிஃப்டி கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மணி கண்ட்ரோலுக்கு அளித்த பேட்டியில் இதை சொல்லியிருக்கிறாரு. அவரிடம் இந்த வாரத்தில் எந்தெந்த செக்டர் ஃபோக்கஸில் இருக்கும்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் வந்து, பேங்க் நிஃப்டி ஒரு பிரேக் அவுட்டை நோக்கி போய்கொண்டிருக்கு, அதனால அங்கே ஒரு பிரேக் அவுட் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் ஐடி சைட்வேஸில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி FMCG மற்றும் மெட்டல் செக்டரை தவிர்க்க வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் ரியாக்ஷனை விரைவாக பார்க்கலாங்க. இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்தது. 2.7% பாசிட்டிவாகவும் பிறகு 2% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராடேல. டாடா பவர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. டாடா பவர் இந்தியா முழுவதும் 1000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைத்து விட்டதாக அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு இன்ட்ராடேல ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த வீடியோ சேர நேரத்தில் 3.4% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நைல் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஆந்திர பிரதேஷ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிடமிருந்து ஒரு ஒப்புதல் கிடச்சிருக்கு. அவங்களுடைய திருப்பதி லெட் ரீசைக்ளிங் பிளான்ட்டை ஆப்ரேஷன்ஸ் துவக்கலாம் அங்கே அப்படின்ற மாதிரி ஒப்புதல் கிடச்சிருக்கு. இருந்தும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் இந்த வீடியோ செய்கிற தருணத்தில். ஏர்டெல் அரசு வழங்கிய 4 ஆண்டு AGR மொரட்டேரியம் எடுத்துக்கொள்ளப் போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. AGRன்றது அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் வோடஃபோன் ஐடியாவும் இதை எடுத்துக்கொண்டாங்க. இப்போ ஏர்டெலும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜியோ என்ன செய்கிறாங்க அப்படின்ற இன்னும் செய்தி வெளியாகலை. டாடா மோட்டார்ஸ் குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற ஒரு செய்தி. அந்த செய்தியின்படி அடுத்த 4 ஆண்டில் டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய 10 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வண்டிகளை லான்ச் செய்வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக 15,000 கோடிகள் டாடா மோட்டார்ஸ் முதலீடு செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். டிபிஜி குரூப் டாடா மோட்டார்ஸுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் $1 பில்லியன் முதலீடு செய்வதற்கான திட்டத்தில் இருப்பதாக. பேயர் கிராப் சயின்ஸ் லிமிடெட் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நவம்பர் 1ஆம் தேதி வெளியிட போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே அன்னைக்கு ஸ்பெஷல் டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டும் அன்னைக்கு வெளியிடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ்.
பாரத் ஃபோர்ஜ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஊழியர்களுக்காக. இது வழியாக என்ன ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படின்றது பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வருட ஐபிஎல்ல 2 புது அணிகள சேர்க்கப் போவதாக பிசிசிஐ முன்னதாகவே அறிவிச்சிருந்தாங்க. இது வழியாக பிசிசிஐக்கு கூடுதலாக 5000 7,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி சொல்லியிருக்கு. இந்த 2 டீம்ஸ் வாங்குற கம்பெனிகள் பிசிசிஐக்கு பேமெண்ட் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம புது 2 அணிகள சேர்ப்பதனால மேட்சஸ் உடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. அதனால பிராட்காஸ்டிங் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் வழியா வரக்கூடிய வருமானமும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, தற்போதைய மீடியா மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் 2023ல அந்த கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ கான்ட்ராக்ட்ட புதுசா புதுப்பிக்கணும். அதற்காக புது பிட்டர்ஸ் வருவாங்க. கான்ட்ராக்ட்டுடைய மதிப்பு இரட்டிப்பு ஆகும் அப்படின்ற மாரி ஒரு பத்திரிகை செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் பிசிசிஐக்கு கூடுதலாக வருவாயை சேர்க்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலை ஆரம்பிக்க போகிறதா ஒரு செய்தி இருக்குங்க. ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி. அவங்களுடைய வியாகாம் 18 வழியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் ஆரம்பித்து அவங்க இந்த ஐபிஎல் 2023க்கான மீடியா மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸுக்கு அப்ளை செய்வாங்க அப்படின்ற மாதிரி செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அன்கன்ஃபர்ம்டு செய்தி. இதனால தற்போதைய உரிமையாளர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கு. அதாவது இப்போதைக்கு ஒவ்வொரு டீம் ஓனர்ஸ்க்கும் 201 கோடி ரூபாய் கிடைக்குதுங்க இந்த பிராட்காஸ்டிங் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் வழியாக. அது இப்போ 327 கோடியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த செய்தியில சொல்லப்படுது. ஸோ சன் டிவி வந்து ஹைதராபாத் டீமை ஹோல்டு பண்ணுறாங்க. அவங்க தான் ஓனர். ஸோ சன் டிவிக்கு இது ஒரு பயன் அளிக்கிற மாதிரி இருக்கும். சன் டிவிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற 7 உரிமையாளர்களுக்கும் இப்போது இருக்கிற 7 உரிமையாளர்களுக்கும் இது பயன் அளிக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். யாரு இந்த 2 புது அணிகளை வாங்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருக்குங்க. பிரபலமாக அடிபட்டுட்டு இருக்கிற பெயர்கள் பார்க்கும்போது அதானியுடைய பேர், டோரண்ட் ஃபார்மா, அரபிந்தோ ஃபார்மா, ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா குரூப். ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா தான் இடையில பூனே டீம் வந்தது. அவங்க ஓனர்ஸ் ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மறுபடியும் ஒரு டீமை வாங்குவதற்காக அவங்க பேர் அடிபடுது. அது மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மற்றும் ஜிண்டால் ஸ்டீலுடைய பேர் அடிபடுது. இந்த 2 புது அணிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு செய்தி, நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதற்கு இன்னொரு உதாரணம் இது. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு ஹெச்டிஎஃப்சி எர்கோவில். அவர் 2020 பைக் ஆக்சிடென்ட்டில் இறக்குறாரு. ஆனால் அவர் குடும்பம் தாக்கல் செய்த கிளைம் வந்து நிராகரிக்கப்படுது கம்பெனி தரப்புலேருந்து. இன்சூரன்ஸ் கம்பெனி தரப்புலேருந்து சொல்லப்பட்ட காரணம், ஓட்டுநர் 346 சிசி வண்டியை ஓட்டிக்கிட்டு போகும்போது தான் விபத்து நடந்திருக்கு. 150 சிசிக்கு மேலே வண்டி பயன்படுத்தும் போது இந்த பாலிசி வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் எக்ஸ்க்ளூஷன்ஸில் போடப்பட்டிருப்பதாக கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்கன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த பத்திரிகை வந்து கம்பெனியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதல் நாங்கள் அதை நிராகரித்தோம், பிறகு அதை அனுமதித்து அந்த செட்டில்மெண்ட் செய்து விட்டோம் அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி எர்கோ சொல்லியிருப்பதாக இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாலிசி எடுக்கும்போது என்னென்ன கவர்டுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் என்னென்ன எக்ஸ்க்ளூடட் அப்படின்றதையும் பார்க்க வேண்டும்ன்ற மாதிரி வலியுறுத்துறாங்க அந்த பத்திரிகை செய்தியில். நிஃப்டி இன்னைக்கு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. 10 புள்ளிகள் அதிகமாக 18,125 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸை விட 115 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எங்கே ஓப்பன் ஆனதோ அதே இடத்துல தான் ஹை இருந்ததுங்க. 230 ஓப்பன் ஆயிருக்கு. 241 வரைக்கும் ஹை போனது. அங்கேருந்து மறுபடியும் விற்பனை ஆரம்பிக்குது. 15 மினிட் சார்ட்டில் பார்க்கலாம். அதை லோவான 17,968 வரைக்கும் போயிருக்கு. க்ளோசிங் 18,125. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 0.34% அதிகரிச்சிருக்கு. நிஃப்டியுடைய பி அக்டோபர் 22ஆம் தேதியில் 27.5. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. முதல் கேண்டலுடைய ஹை தான் கிட்டத்தட்ட நாள் முழுவதும் ஹையாகவே இருந்தது. ஆனால் சில தினங்களாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம், கேப் அப் இருக்கும்போது எல்லாமே செல்லர்ஸ் வராங்க. முதல் 45 நிமிடத்தில் ஷார்ப் ஃபால் இருந்திருக்கு. நிஃப்டியில் 18,000 பிரேக் பண்ணுது. ஆனால் 18,000 மறுபடியும் ஒரு சப்போர்ட்டாக இருந்து மேலே கொண்டு போகுது நிஃப்டியை. ஸோ பையர்ஸ் அங்கேருந்து வராங்க. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் பேங்கிங் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பிரைவேட் செக்டர் பேங்க் 2.2%, நிஃப்டி பேங்க் ஒட்டுமொத்தமாக 2.2%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.3% அதிகரித்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 1%, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 0.3% அதிகரித்தது. ஃபார்மா ஃப்ளாட்டாக இருந்தது. மெட்டல் 0.2%, மீடியா 0.2% விழுந்தது. ஆயில் அண்ட் கேஸ் 0.5%, எஃப்எம்சிஜி 1%, ஐடி 1.1%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 1.4%, ஆட்டோ 1.8%, ரியாலிட்டி செக்டர் 2.8% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். ஐசிஐசிஐ பேங்க் 11.5% அதிகரித்தது. ஆக்சிஸ் பேங்க் 3.5%, ஓஎன்ஜிசி 2.7%, டெக் மஹிந்திரா கிட்டத்தட்ட 1%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 0.9% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ்.
பிபிசிஎல் 3.3% விழுந்தது. பஜாஜ் ஃபின்சர்வ் 3.3%, எஸ்பிஐ லைஃப் கிட்டத்தட்ட 3%, பஜாஜ் ஆட்டோ 2.6, டாடா மோட்டார்ஸ் 2.5% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.